நாத்தானின் உவமையின் தீர்க்க தரிசனத்தின் ரகசியம் என்ன? நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி பெண் வீட்டார்தான் வரதட்சணைகளை கொடுத்து மாப்பிள்ளைகளை தன் வீட்டுக்கு கொண்டு செல்வார்கள். ஆனால் நம்முடைய வேதாகமத்தில் ஆண் வீட்டார்தான் வரதட்சணைகளை கொடுத்து பெண்களை அழைத்து செல்வார்கள். இதற்கு உதாரணம், ரெபேக்காளிடம் எலியேசர் தான் காதணிகளை கொடுத்து ஈசாக்குக்காக ஆபிரகாமிடம் கொண்டு சென்றார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து வாங்கணும். பழைய ஏற்பாட்டுல திருமணம் பண்ணணும்னா பெண்ணை வாங்க வேண்டும் என்றால் திருமணம் பண்ணணும் ஆண் வீட்டுல இருந்து கொடுக்குவாங்க, வரதட்சணை கொடுத்து வாங்கணும். இப்ப சபையை எடுக்கணும்னா அந்த சட்டத்தின் பிரகாரம் இவரை என்ன பண்ணணும்? இவர்கிட்ட எது விலையேற பெற்றது இருக்குதுன்னு பார்க்கணும். தன்னுடைய ஜீவன், தன்னுடைய ரத்தம், இத கொடுத்து வாங்கி இருக்கிறாராம். இதுதான் இது இருக்கு இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆடு. ஆனா இதுல ஒரு நம்மளுக்கு கேள்வி வரும். என்ன கேள்வினா, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு தானே ரத்தத்தை கொடுத்தாரு, எல்லாருக்காக தானே கொடுத்தாரு. அப்ப எப்படி சபைக்கு பொருந்தோம்? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம் நமக்கு மட்டுமா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்தேசு இவரே அப்படின்னு இருக்க வசனம். அப்ப எல்லாருக்காக தானே கொடுத்தாரு. அப்ப நமக்காக எப்படி சொல்ல முடியும்னா, முதல் நமக்கு, பின்னாடி தான் உலகத்துக்கு. இதுக்கு வசனமே இருக்கு. எபேசியர்ல பவுல் எழுதுவார். என்ன சொல்வார்னா, புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தம்மை அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுவதற்கும் சொல்லிட்டு கடைசியில் எப்படி தெரியுங்களா முடிக்குவாரு? தம்மை அதற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கடைசி எபேசியர் 5:27 இது மட்டும் வாசிங்க. அதை கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக, எதற்காக? இந்த ஆடுக்காக. புரியுதுங்களா? தம்மை தாமே இந்த பெண்ணாடு ஈலாம் இதற்காக ஒப்பு கொடுத்தாராம். இத கொடுத்த தொட்டி இப்ப இந்த ஆடு யாருக்கு சொந்தமா இருக்கு? கிறிஸ்துக்கு சொந்தமா இருக்கு. இப்ப எப்படி வளர்த்துன்னு வரார்? அது நிறைய கேள்விகள் இப்ப வரும். எப்படி வளர்த்துன்னு வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,